வணக்கம். நிறைய பேர் மண்டே அன்னைக்கு எப்படி இருக்கும், டியூஸ்டே அன்னைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட்னு சொல்றாங்க. நான் எது சொன்னாலும் அது மங்காத்தாதான், ரைட்? இன்னைக்கு எதுவுமே பேசுறதுல மண்டே அன்னைக்கு இந்த லெவல் வரும், டியூஸ்டே அன்னைக்கு இந்த லெவல் வரும்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. இது எப்படின்னு நம்ம சொன்னா, சுனாமி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றது தெரியாது, ரைட்? நானும் பார்த்தது கிடையாது. பட் 2004 சென்னையில் வந்தப்போ சென்னையில் தான் இருந்தேன். அண்ட் சுனாமி இப்படி அடிச்சிச்சு சொன்னப்போ போய் எட்டி பார்த்துட்டு வந்தோம். ஒன்று. ரெண்டாவது ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பாதிப்புலாம் பார்த்தோம். அண்ட் க்ளோஸ் சர்க்கியூட்டில் சென்னையில் நாங்கள் பார்த்தது உண்டு. ஸோ இந்த சுனாமி சமயத்தில் அலை எவ்வளோ பெருசு இருக்கும், என்ன பாதிப்பு வரும், எவ்வளோ தூரம் தண்ணி வரும், சத்தியமாக யாரும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த புதுச்சேரி சைட்லலாம் நிறைய பேர் இறந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, கடல் உள்வாங்குச்சு, ரைட்? ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கிலோமீட்டர் உள்வாங்குச்சு. இன்னும் மக்கள்லாம் கடல் உள்ள போச்சுன்னு சொல்லலாம், எல்லாம் உள்ள போனாங்க. அங்கேருந்து மறுபடியும் அடிச்சதுல நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. இதுல இறந்து போனவங்களோட எண்ணிக்கை என்ன ஏதுன்றது தெரியாது, ஏன்னா பாடி கிடைக்கல. மார்க்கெட் பத்தி பேசும்போது இது ஏன் பேசுறான்னு சொன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். மார்க்கெட்டும் கடல் மாதிரி தான், ரைட்? ஆழம் தெரியாத அண்ட் நீங்க யாருன்றது தெரியாத உள்ள போனா மாட்டிப்பீங்க. அண்ட் வரது மண்டே அன்னைக்கு சுனாமி. அண்ட் அந்த இடத்துல ரெண்டே விஷயம் தான் பண்ணலாம். ஒன்று, நீங்க கெஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர் பண்ணி உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க, இல்லை எது வேணா நடக்கட்டும், தண்ணி அடங்கட்டும், அதுக்கப்புறமா நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஓரத்தில் உட்கார்றதுன்றது இன்னொன்று கேரக்டர். இது 3 பேருக்குமே வித்தியாசம் உண்டு, ரைட்? சுனாமியில போய் நான் மீன் பிடிக்க போறேன்றது ஒரு கேரக்டர், ரைட்? விஷயம் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாத பண்றாங்களான்றது தெரியாது. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்களேன், இது மாதிரி நிறைய பேர் விஷயமே தெரியாத உள்ள வந்தா 1 லட்சம் போச்சுன்னா 1 லட்சம், வந்துச்சுன்னா 1 கோடி, அது மாதிரி நினைச்சிட்டு உள்ள வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப மார்க்கெட் என்ன சொல்லுது? 98 பேர் காசு விட்டாதான் மீதி 2 பேர் சம்பாதிப்பாங்க. இங்க 98 பேர் காசு விட வராங்கன்றது ஒரு குரூப்புக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நான் அல்கோன்னு சொன்னா அதுக்கு வேற அர்த்தம் எடுத்துப்பீங்க. அல்கோன்றது பேசிக்கா 2 விதமான அல்கோஸ் இருக்கு. ஒன்னு, டேட்டாவை அனலைஸ் பண்றது. மார்க்கெட்ல என்னென்ன டேட்டா வருதோ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி எத்தனை பேர் இந்த மாதிரி இடத்துல மாட்டிட்டு இருக்காங்க தெரிஞ்சு அவங்களுக்கு அகெயின்ஸ்டா விளையாடுறதுன்றது ஒரு அல்கோ. இன்னொன்னு நீங்க போடுற ஃபார்முலா இருக்குல்ல, சார்ட்ல இந்த இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டர், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன், ஓஐ டேட்டாஸ், இதெல்லாம் போட்டு ஒரு டேட்டா, இதை பேஸ் பண்ணி பை செல் சிக்னல் ஜென்ரேட் பண்றது, இதுவும் அல்கோ தான், ரைட்? ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து, கம்ப்யூட்டர் கொடுக்கல, நீங்க கம்ப்யூட்டர் கொடுத்து இது மாதிரி வந்துச்சுன்னா பை செல் பண்ணுன்னு சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. ரெண்டுமே அல்கோ தான். ஒன்னு இன்ஃபர்மேஷன் எடுத்து அதுக்கு அகெயின்ஸ்டா விளையாடுறது, இன்னொன்னு சிக்னல் அதுக்கு வச்சு விளையாடுறது. சிக்னல் இப்படி வந்துச்சுன்னா இது பை, இந்த இடத்துலதான் ஸ்டாப் லாஸ் போடுவீங்கன்றது ஊருக்கே தெரியும். அப்ப என்ன ஆகும்? அது மாதிரி ஒரு சிக்னல் மார்க்கெட்ல வருதுன்னு சொன்னால், இது மாதிரி சிஸ்டம் இருக்குல்ல, எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு வந்திருக்கிறாங்கன்றது, அந்த சிஸ்டம் உங்களை ட்ரிகர் பண்ணிவிடும். ஊர்ல 195 பேர் பேசுறத இதுதான், ஏய் எலெக்ஷன் வருது, இந்த சமயத்துல ஏதாச்சும் கேஷ் போடலாம், முடியாது. அன்டில் அன்லஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒரு பிளானிங் இல்லைன்னா மாட்டிப்பீங்க. நம்ம ஜோல ஒரு ஸ்பெஷல் செஷன் போட்டிருந்தோம். அண்ட் ஃப்ரைடே இன்னைக்கு நான் தேர்ஸ்டே ஈவினிங் இல்லை ஃப்ரைடே இன்னைக்கு நான் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். மார்க்கெட் அப்டேட்ஸு, ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் நான் போடுறேன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். தேர்ஸ்டே அன்னைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல. ஃப்ரைடே மார்னிங் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், காலையில் ஒரு 10-10:30 மணிக்குள்ள வரும்னு பார்த்தோம், வரல. ஆல்மோஸ்ட் 1 o'clock பக்கமாக தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு. அண்ட் க்ளோஸ் அபவுட் 150-200 பாயிண்ட்ஸ் பக்கமாக 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்துச்சு. எக்ஸாக்ட் பிரேக் அவுட் லெவலில் வி கேவ் என்ட்ரி. அண்ட் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், 22,850 உடச்சிச்சுன்னு சொன்னால் பிடிக்க முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். பட் போயிட்டு 2-2:30 மணிக்கு அப்புறமா 2:30 மணி அதுக்கப்புறமா கீழே சரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் என்ன காட்டுது? ரைட்னா ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்கு, இது ஒன்று. ரெண்டாவது,
மண்டே அன்னைக்கு என்ன நடக்கும் சத்தியமா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மார்க்கெட்ல நிச்சயமா ரைட் நிச்சயமா ஒரு பெரிய லெவல்ல அல்கோ சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். க்ளோஸ் அபவுட் 85-90% ஆஃப் த ட்ரேட், உள்ள நடக்கிற ட்ரேட் வந்து அல்கோ சிஸ்டம் தான் பண்ணிட்டு இருக்கும். நம்பர் ஆஃப் ட்ரேட் எக்ஸிக்யூட்டட் வந்து அல்கோவா தான் இருக்கும். அப்போ ஏத்தாப்புல பீரங்கி, போர் விமானம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இந்த சைடு வந்து கம்பு வச்சுக்கிட்டு இருந்தா ஏன்னா அவ்வளோ பெரிய ரைட். ஸோ இது வந்து மார்க்கெட்ல ஞாபகம் வச்சுங்க. ஆப்போசிட்ல யார் இருக்கிறாங்கன்றது தெரியணும் ஒன்று. அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும், நீங்க வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டா பண்றதோட சார்ட்ல என்ன சொல்லுது, சார்ட்ல எப்படி பண்ணலாம், பிசிக்கலா நீங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு போறதா வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு. லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆர் ஸ்விங் ட்ரேடர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ ஊர்ல எலெக்ஷனு, நியூஸு, ஜிடிபி டேட்டா, இந்த டேட்டா அந்த டேட்டா, இது எல்லாமே வந்து தனியாக வச்சுருங்க ரைட். அது ஒரு இம்பேக்ட் வரும், ஒரு ஜர்க் கொடுக்கும். பட் நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணோம், நம்ம வாங்குற சார்ட்ல, சார்ட்னா கம்பெனி ஷேர்ஸ், அந்த கம்பெனியோட நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வாங்குறீங்கன்னு சொன்னால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு, வீக்லியில எங்கே போகும், மந்த்லியில எங்கே போகும், டே சார்ட்ல எங்கே போகும், உங்களோட வீக்கத்துக்கு தந்தாப்புல நீங்க வந்து என்ன ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. சரி, சப்போஸ் நீங்க வந்து அடுத்த ஒரு 10 நாளைக்குன்னா டே சார்ட்ல பண்ண போறீங்க, அடுத்த ஒரு 3-4 மாசத்துக்கு நீங்க பண்றீங்கன்னா வீக்லி சார்ட்ல பண்ண போறீங்க, அடுத்த ஒரு 1.5-2 இயர்ஸ் பீரியடுக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னு சொன்னால் மந்த்லி சார்ட்ல வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிஸ் ஆஃப் அனாலிசிஸா இருக்கணும். அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து போட்டுக்கிறது புத்திசாலித்தனமா இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இல்லப்பா நான் வந்து டெக்னிக்கலாக பண்ணுறது கிடையாது, நான் ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு என்ன பண்ணுறேன்னா நம்பர்ஸ் பாருங்க, செக்டர் என்ன பண்ணுது, அந்த கம்பெனியோட டேட்டாஸ் என்ன இருக்கு, அவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட் என்ன இருக்கு, ஃபியூச்சர் என்ன இருக்கு, இந்த செக்டார்ல இவன் பிஸ்தா சொல்றதுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கு, இது எல்லாமே வந்து உள்ள போட்டு வச்சுக்கிறது வந்து புத்திசாலித்தனம். என்ன பேசிஸ்ல நம்ம வாங்கினோம், அந்த அடிப்படை மாறலையா ரைட், எலெக்ஷன் டசன்ட் மேட்டர். இன்னைக்கு டேட்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்றது வந்து அப்பா மோடி வரல தோந்து போயிட்டாருன்னு சொன்னால் அதானி குரூப், ரிலையன்ஸ் குரூப் எல்லாம் திவால் ஆயிடும். இன்னும் ஒன்று ஞாபகம் வச்சுப்பா, நம்ம மோடி வந்தது வந்து பிஜேபின்னு வச்சுங்களேன், வந்தது வந்து ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. ரிலையன்ஸ் வந்து 50 வருஷம் ஆகுது. அதானி குரூப் வந்து 1985ல வந்தாங்க ரைட். அங்க ஒரு 15, இங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஸோ 30 வருஷம் வளர்ந்ததே வந்து அங்கதான். ஒன்னே ஒன்று வச்சுங்களா, ஓப்பனா சில விஷயம் வந்து பப்ளிக் டொமைன்ல பேச முடியாது. இவங்க வந்து அஃபிஷியலா அன்அஃபிஷியலோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, இது வந்து ஒரு நபருக்கோ இல்லை ஒரு கட்சிக்கோ வந்து கொடுக்கல, அந்த போஸ்டிங்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எடுத்துங்களேன், டாஸ்மார்க் எடுத்துங்க, இந்தியா பூரா கிடைக்கிற பிராண்ட் வந்து நம்ம ஊர் பிராண்ட்ல கிடைக்காது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அண்ணாடிஎம்கே ஆட்சியில இருந்துச்சு, அப்பயும் கிடைக்கல. அப்பயும் என்ன பிராண்ட் கிடைச்சிச்சு, அந்த பிராண்டு தான் இப்பயும் கிடைக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, யாருக்கு என்ன போகணுமோ அது போயிட்டு தான் இருக்கு. ஸோ கம்பெனிக்காரங்க வியாபாரத்துல இருக்கிறாங்க, அந்த வியாபாரத்துக்கு என்ன பண்ணுமோ அவங்க அது பண்ணிட்டு போறாங்க. ஸோ இவங்க வந்தா இது மாறுமா அது மாறுமான்னு கேட்டால் இன்டென்சிட்டி மாறலாம் ரைட், இன்டென்சிட்டி மாறலாம். பட் அந்த இன்டென்சிட்டி மாறுதா இல்லையான்றது சார்ட் காட்டி கொடுக்கும். இந்த ஒரு ரீசன்னால தான் யார் யாரெல்லாம் வந்து சைடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, தப்பான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்கள எல்லாத்தையுமே வந்து இண்டஸ்ட்ரியில அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து உள்ள இருக்கக்கூடாது. இப்போ சஹாரா எடுத்துங்க, இல்லை யூனிடெக் எடுத்துங்க, நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இருந்துச்சு. அன்யூஷுவல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அது சார்ட்டே வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அது மாதிரி ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் வந்து ஒவ்வாமா ஆகணும்னு நினைச்சால் அதுக்கான கான்சிக்வன்ஸ் வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு லக் இருந்தால் அதை தாண்டி போயிட்டாங்கன்னா ஓகே ஃபைன். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குன்னா நம்ம ஏற்கனவே சூப்பர் டூப்பராக இருப்போம், நம்ம ஏற்கனவே டயர் பஞ்சர் ஆகிருக்குன்னா நம்மளோட நேரம் என்ன சூப்பராக இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மனசில் வச்சிங்க எப்பயுமே, அதை வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்புல பிளான் பண்ணுறதும் அந்த புத்திசாலித்தனம். நான் வந்து உங்களை தப்பாக பேசலை, பட்
ஞாபகம் வச்சுங்க, இந்த பணம் என் கையில இல்லாட்டினால் அந்த கேள்விக்கான பதில் நீங்க பாருங்க. நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா உள்ள போடுறேன், இந்த 10 லட்ச ரூபா ஜீரோ ஆயிடுச்சுனால் என்ன ஆகுன்றது மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு கேள்வியை நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், 2016-17 இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன். 19 இருந்து வரவங்கள்ட்ட படிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா growth ஸ்டோரி, இந்தியால இன்வெஸ்ட் பண்ணி இந்தியால சம்பாதிக்கிற மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் சம்பாதிக்க முடியாது. இது வந்து கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வரத்துக்கு முன்னாடில இருந்து நான் கத்திட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னால் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ், இந்தியாவோட இந்தியன் பியூரோக்ராட்ஸ், இந்தியன் என்வாயர்மெண்ட், பிசினஸ் என்வாயர்மெண்ட் மாறிட்டு இருக்கிறது வந்து பயங்கரமான லெவல்ல மாறிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் வந்து அந்த அண்டர் கரண்ட்னுவோம்ல அதை கவனிச்சிங்கன்றது தெரியாது. நீங்க வந்து எடுத்து பாருங்க, டிசம்பர் 3ஆம் தேதி 5 ஸ்டேட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. 40,000 கோடி, 50,000 கோடி ஆல்மோஸ்ட் டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கான எதிரொலி நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, S&P ரேட்டிங் ஏஜென்சி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா வந்து ஸ்டேபிள்ன்ற வச்சிருந்தாங்க. 91ல வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க, அங்க இருந்து ஸ்டேபிளுக்கு எடுத்துட்டு வந்தாங்க, ஸ்டேபிள்ல இருந்து பாசிட்டிவ்க்கு எடுத்துட்டு வராங்க. அப்ப அது வந்து இம்மீடியட்டா வரல, அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நாங்க வந்து பார்த்துட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. சப்போஸ் அடுத்த 1 வருஷத்துல இதை வந்து அப்கிரேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், உலகத்துல இருக்கிற முக்காவாசி பென்ஷன் ஃபண்ட்ஸ் அவங்க வந்து இந்த பாசிட்டிவ்ன்ற ஸ்டேட்டஸ் தான் பார்ப்பாங்க. இப்போ பாண்ட் மார்க்கெட்ல வந்து AAA நீங்க பாக்குறீங்களா, அதே மாதிரி தான் பாசிட்டிவ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் யூரோப்பியன் பென்ஷன் ஃபண்ட், கெனடியன் பென்ஷன் ஃபண்ட், அமெரிக்கன் பென்ஷன் ஃபண்ட் ஏற்கனவே அது வந்துட்டு இருக்கு, கெனடியனும் வந்துட்டு இருக்கு, யூஎஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு, பட் பெரிய லெவல்ல வர ஆரம்பிக்கும். ஆஸ்திரேலியன் பென்ஷன் ஃபண்ட் இதெல்லாம் வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கு. அவன் வருஷத்துக்கு எனக்கு 2% இல்ல 3% வந்தா போறோம்னு நினைக்கிறான். மாசம் வட்டி இல்லப்பா, வருஷத்துக்கு எனக்கு 3% வந்தா போறோம்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு 6-7% இல்ல 10% வந்துச்சுனாலும் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி அவன் எடுத்துட்டு போனாலும் ஸ்டில் அவன் 6%ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. 10%லாம் அவனுக்கு வந்து கொல்ல லாபம். நினைச்சு பாருங்களேன், அமெரிக்காவில் வந்து வரலாறு காணாத வட்டின்றான். எவ்வளோடான்னு கேட்டா வருஷத்துக்கு 5.5%. ரைட்? அதே நம்ம இங்க பாக்குறோம், மினிமமே நம்ம வந்து 5.5% கீழே போகல. ஸோ ப்ராக்டிக்கலா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மிக விரைவில் இந்தியாவில் வந்து பெரிய பணம் உள்ள வருது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியாவில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அது வந்து எஸ்ஐபி மூலமா வரட்டும், இந்தியாவில் வந்து இந்தியன்ஸே இப்போ நிறைய வயசானவங்க இல்லை ரிட்டையர் ஆனவங்க எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட் வழியா உள்ள வராங்க. ஸோ பெரும் பணம் வந்துட்டு இருக்கு. மூணாவது முக்கியமான விஷயம் நான் சொன்ன தெரியுமா, இந்த 40,000 கோடி 30,000 கோடி டெய்லி ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த இதோட கேஷ் போடுறாங்க. அந்த கேஷ் போட்டு அந்த ஃபேக்டரி வந்து அதுல இருந்து வர உற்பத்தி, அப்ப அதுல வர டாக்ஸ் என்னாச்சு, அங்க கம்பெனியில வேலை பண்ற ஆளுங்களோட டாக்ஸ் என்னாச்சு, எக்கானமி என்ன ஆகும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அடுத்த 2-3 வருஷத்துல நீங்க கணக்குடியும் பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு growth ஸ்டோரியை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 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 3 நாள் கூத்து 4 நாள் கூத்தை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் லாங் டேர்மா யோசிங்க. எனக்கு வந்து அடுத்த 10 நாள்ல சம்பாதிக்கணும், 15 நாள்ல சம்பாதிக்கணும்ன்றது பார்க்காதீங்க. உங்களோட விஷன் மினிமம். என்னதான் நீங்க வந்து கஷ்டத்துல இருக்கீங்கன்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டு. நீங்க என்னதான் வந்து மூட்டையா உரம போட்டாலும் விதை போட்டா அது முளையறதுக்கு டைம் பிடிக்கும். என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும் மினிமம் அதுக்கான டைம் பிடிச்சுதான் ஆகும். ரைட்? மேபி 10 மாசத்துல முளையிறது வந்து 4 மாசம் 5 மாசத்துல முளையும், பட் டைம் பிடிக்கும். ஆனால் என்ன ஸ்பீட்ல அது முளையுதோ அதே ஸ்பீட்ல அழியறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம ஷார்ட் டேர்ம் பார்க்காதீங்க, லாங் டேர்ம் யோசிங்க. லாங் டேர்ம்ன்றது வாங்கி போட்டு நான் வந்து 10 வருஷம் நான் வெயிட் பண்றேன்ற காலம் கிடையாது. என் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ் லாங் டேர்மா வைங்க. அண்ட் இந்த விஷயமா வந்து மிக விரைவில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். போட்டுமே இந்த 2-3 நாள் அமைதியா போட்டோம், அதுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணலாம். மண்டே இன்னைக்கு கட்டாயம் வாலட்டாலிட்டி இருக்கும். அண்ட் இந்த பார்ட்டி ஜெயிக்கும் அந்த பார்ட்டி ஜெயிக்கும் ப்ராபபிலிட்டிஸ்
இதெல்லாம் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. வெயிட் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7:30-8 மணிக்கு வந்து நிறைய பேர் மீடியால கத்திட்டு இருப்பாங்க. அண்ட் மண்டே அன்னைக்கு மார்க்கெட் காட்டும் என்ன பண்ண போகுதுன்றது. டியூஸ்டே அன்னைக்கு பை 12-12:30 நம்மளுக்கு கிளாரிட்டிஸ் வந்துடும். ரைட், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.